எப்படி ஸோ ஆன் ஆயிடுச்சா? வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். அரே 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 மாடி. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நான் உங்கள் சூர்யா. ஒரு மாதமாக வீடியோவே போடல. ஒரு மாதமாக ஷார்ட்ஸு போட்டேன், ஆனால் வீடியோ ஒன்றுமே போடல. அது எனக்கு கன்ஃபார்ம் தெரியும். நான் வீடியோவே போடலைங்க. ஏன்னா ஒரு மாதமாக வந்து எனக்கு மைண்டு சரியில்லை, ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி ஆகிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு இப்போ வந்து 25 ஆகுது. ஸோ ஓகேங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ட்ராவல் வீடியோ, ஒரு பைக் மெயின்டெனன்ஸ் வீடியோ இருக்கும். ஸோ ஒரு மாதம் மட்டும் தான் பார்த்திங்கன்னா பேக் அடிச்சிட்டேன். அதான் யூடியூப்லேருந்து இப்போ ரிட்டன் வந்திருக்கேன். கம்பேக் கொடுப்பேன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில். என்ன இன்னொரு நல்ல வண்டி எடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இனி வந்து ஸ்டண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதுவும் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு R15 வெர்ஷன் 2 நம்மளோட பிங்கி ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரிப்புக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு வண்டி நான் நேற்று தான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். அந்த வண்டி எடுத்து பார்த்திங்கன்னா இனி அந்த வண்டியை தான் யூஸ் பண்ணணும். இன்னும் வெளியே சிட்டிக்கு வெளியே போய்க்கலாம். டிராஃபிக்காக இருக்குது. இன்றைக்கி சண்டே தான் ஃப்ரீங்க. ஏன்னா ஒரு மாதம் பார்த்திங்கன்னா ஒரு ஜாபுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ சிஸ்டம் அட்மினாக, ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பார்த்திங்கன்னா சிஸ்டம் அட்மினாக வந்து ஒரு இடத்துல ஜாபுக்கு போயிட்டுருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வேறு எங்கேயும் லீவும் கிடையாது. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா லீவ் இல்லை. சண்டே லீவ் இருந்துச்சு. அந்த சண்டே லீவில் பார்த்திங்கன்னா போன வாட்டம் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் இருந்து. ஸோ ஃபிசிக்கலாக உடம்புல கொஞ்சம் ப்ராப்ளம். அதனால் எனக்கு போன சண்டே எடுக்க முடியல. சரி, இந்த சண்டே நம்ம கண்டிப்பாக எடுக்கணும், எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்து ரொம்ப டென்ஷன் அதிகமாக, வேலை அப்படி இப்படி இருந்தனால என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் இருந்தேன். ஸோ ஓகே, சில் பண்ணலான்னு சொல்லி பீச் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இப்போ நம்ம பீச் தான் போயிட்டுருக்கோம். ஸோ பீச் போயிட்டு இன்றைக்கி பீச் ஆக்டிவிட்டிஸ் நம்மளோட வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இனிமேல் ஸ்டண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அதுக்கு வண்டியை ஃபுல்லாக உடைக்கலாம் மாட்டேன். எல்லாத்தையும் தனித்தனியாக கலத்தி வச்சுக்கிடுவேன். ஸோ ஹெட்டை கலத்திடுவேன். ஸோ இதை பின்னால் இருக்க டெயில் டெடி எல்லாம் இப்போ தான் மாற்றணும். ஏன்னா நம்ம வந்து இன்னொரு வண்டி எடுக்க போகிறோம். அந்த வண்டியை கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 500 cc செக்மெண்ட்டில். நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா என்ன என்கிட்ட நிறைய பேர் பேசினாங்க. இந்த ஒரு மாதமே நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ப்ரோ என்ன வீடியோ காணோம், ஒன்றும் இல்லை. கமெண்ட் பாக்ஸும் சரியான கமெண்ட். என்னாச்சு ப்ரோ, யூடியூப் விட்டு குவிட் பண்ணிட்டீங்க, வீடியோஸ் எதுவும் போடுங்க தொடர்ந்து போடுங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. நிறைய குட்டி பசங்க ஏன்னா வண்டியை பார்த்துட்டு, ப்ரோ நீங்கள் அந்த 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 அண்ணன் தானே யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, வீடியோ இப்போ போடல, உங்கள் வீடியோஸ் நான் பார்ப்பேன், நல்லா ஜோக்காக இருக்கும், அவ்வளோ நிறைய பேர் பேசுனாங்க. நல்லா ஃபன்னாகவும் இருந்துச்சு. நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ நிறைய பேர் நம்ம வீடியோ போடல அப்படிங்கிறது மிஸ் பண்ணுறீங்களும் தெரியுது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் போடான்னு இப்போ ஒரு நல்ல பைக் எடுத்துகிட்டு, நல்ல பைக் அப்படிங்கும்போதோட ஒரு அட்வென்ச்சர் பைக் எடுத்துகிட்டு அந்த ட்ரிப் நம்ம பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பீச் போகிறோம். கொஞ்ச நாளைக்கு இந்த வண்டி வச்சு தான் நம்ம வீடியோஸ் போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் தான் மோஸ்ட்லி இந்த வண்டி வச்சு நம்ம வீடியோ போடுறது எல்லாமே ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் தான். ஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 10ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 31ஆம் தேதி போஸ்ட் ஆகும். ஸோ 10ஆம் தேதிக்குள்ளே ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த 10 நாள் எதுக்கு அப்படின்னா அந்த வண்டியை பிரித்து சின்ன வேலைகள் பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா கிளச் பிளேட் கொஞ்சம் சரியில்லை. ஏன்னா நம்ம ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது கிளச் ரொம்ப முக்கியம். எங்கே சத்தி? இங்கே தான் பீச் போகிறேன். நீ எப்போ வண்டி எடுத்தா? இது வேறு மிரர் இல்லைங்கிறபோது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. வண்டியில் கண்ணாடி இருந்துச்சுன்னு வைங்களா, நம்ம கேமரா ஆன் ஆகிட்டா ஆஃப் ஆகிட்டான்னு தெரியும். இன்னும் நம்மளுக்கு இந்த கேமராவும் பழக்கப்படலை, இந்த மிரர் இல்லாமல் ஓட்டுறதும் நம்மளுக்கு பழக்கப்படலை. அதை நீ பார்த்திங்கன்னா மிரர் வைக்கணும். ஸ்டண்ட்டுக்கு மிரர் தேவை கிடையாது. ஸ்டண்ட் வரைக்கும் நம்ம வீடியோஸ் போடுவோம் பார்த்திங்களா, அதனால் மிரர் மட்டும் வச்சுக்கணும். ஏன்னா கேமரா அப்பப்போ ஆஃப் ஆகுது தெரிய மாட்டேங்குது, ஆன் ஆகிறது தெரிய மாட்டேங்குது. மொபைல் எடுத்து அப்பப்போ பார்க்க வேண்டியிருக்கான். ஸோ அதனால் முன்னால் பார்த்திங்கன்னா 2 NSல வந்து பார்த்திங்கன்னா 6 பேர் போகிறான்லு, திருக்கிட்டு போகிறான்லு, முறுக்கிட்டு போகிறான்லு. முடிஞ்சால் பிடிச்சி பார்ப்போம்.
ஸோ நான் வந்து ஸ்லோவாக போகணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஆனால் அது முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் விரட்டி போயிடும். என்னடா இதுக்கு இன்ஜின் ஸ்மெல் வருது. ஐயோ, ஆயில் மாற்றா வண்டி ஓட்டிகிட்டு இருக்கணும். சரி, ஏதோ ஒன்று ஆயில் மாற்றா வண்டி ஓட்டி வண்டியை கண்டமாக்கிடணும். திருப்பி இன்ஜின் வேலை பார்க்கணும். என்ன 3 பேர் காமெடி பண்ணிட்டு 2 பேர் காமெடி பண்ணி போயிட்டுருக்காண்டு. விரட்டி போவோம். டே பிடிச்சிட்றா பிங்கி. அது 160 180 100 இருக்குமோ. 200 இருந்தால் நம்ம பிங்கி போயிடாது. ஏன்னா அதோட ஸ்பீடே பார்த்திங்கன்னா 180 போவோம், 160 170 போவோம். நம்ம வண்டி 140 தான் போவோம். ஸோ ஜாலியாக பேசிட்டு போயிட்டுருக்காங்க. ரேஸ்லாம் போடல. ஒரு வழியாக ஹைவே வந்துட்டோங்க. 2:57 ஆகுது மணி. வின் நாய்ஸ் வேறு பயங்கரமாக இருக்குது. ஹெட்செட்டு கரெக்டாக தானே ஒரு மைக் தான் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ குட்டி கை காமிச்சான். ஆனால் அதை பார்க்கல ஃபஸ்ட்டு. அப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்து திரும்பி கை காமிச்சிருக்கேன். என்ன இந்த என்எஸ் நம்ம விட்டு போக மாட்டான்லா. நம்மளுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் வேனுக்குண்டே வந்து முறுக்கிட்டடா காணலு. இன்றைக்கி அவனுக்கு நம்ம தான் எதிரி. பிடிச்சிருமா அவன்ல. 78 82 85 திரும்ப 88 அப்புறம் பிரேக். எதுக்குன்னா ஃப்ரண்ட்டில் வண்டி வந்துட்டு இருந்து. அதனால தான் இந்த இடத்துல ஆடு நாய் கொஞ்சம் அதிகம். அதனால ஹெல்மெட் போட்டு போங்களேன். சின்ன பையில ஹெல்மெட் போடல. எங்கே போகிறீங்க? அப்போ ஹெல்மெட்டில் எங்கே? அப்பனா இப்படி எவ்வளோ ஸ்டன் பண்ணி இவங்க கூட போவாங்களே, கொன்றுவான். சொன்னா கேளுங்க. போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டுனா நான் வர வேண்டியிருக்கோம். ரெக்கார்டில் இருக்குது, பார்த்துக்க. வாரேன். நாங்கள் பீச் போயிட்டு வரேன். அப்படியா? எப்போ? அந்த ஒரு என்எஸ் தானே போச்சு. ஒரு என்எஸ் தானே போச்சு. ரேஸாக நடந்து சிறுபேடாக்கில் 2 பேரும் பேசிட்டு தான் வந்துக்கிட்டு இருந்தீங்க. இருக்கு அப்படின்னா என்எஸ் 200 இதேமாரி தான் ஸ்டண்ட் அடிக்கிறதுக்கு நல்லா இருக்குமாம்மா. ஆனால் ஃப்ரெண்ட் வீல் தூக்க மாட்டேங்குது. ஹெவி வெயிட்டாக இருக்குது. நம்மளுக்கு என்ன தூக்க பல தெரியாது பார்த்தீங்களா. தூக்கும் போது பார்த்துக்கலாம். அதுக்கேற்றாலும் வண்டி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வண்டியை தான் ரெடி பண்ணணும். வீட்டுவை ரெடி பண்ணிவிட்டு தூக்கணும். ஸோ இப்போது நம்ம வந்து இதை விட்டுட்டு அப்படி நம்ம சொன்ன மாதிரி பீச் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும். அதனால தான் இப்போ கிளம்ப வேண்டிதான். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் அடிச்சுட்டு இருக்கிறத பார்த்துருந்தேன். ஸ்டண்ட்டு ஸ்டாஃபி அடிக்கிறதுலாம். ஏபிஎஸ் வண்டி வச்சுருக்கிறது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏபிஎஸ் இல்லைன்னா அது ஒரு இதாக இருக்குது, ப்ளஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு அட்வென்ச்சர் ஆகிடுச்சு. இங்கே இருங்க, ஃபுல்லாக அட்வென்ச்சர் ரோடு தான். இனி உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் பீச்சில் இருந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி பீச்சில் இது பண்ணலாம். என்னடா இது காருக்கு வந்து கிடந்த மாதிரி இருந்து பார்த்தா சோஃபா. ஸ்டண்ட் பழகிறது வந்து தப்பு இல்லை, ஆனால் அது வந்து ப்ராப்பராக பழகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பழகலை. அவண்டு சும்மா ஹெல்மெட் போடாமல் பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி க்ரைம் தான், தப்பு. ஏன்னா இவருக்கு இப்போ ஸ்டண்ட் பண்ணுறவனுக்கு அடிபட்டாலும் பரவாயில்ல. ஸோ பின்னால் உட்காந்துருக்கவனுக்குலாம் அடிபட்டுச்சுன்னா அது வந்து க்ரைமில் தான் முடியும். ஏன்னா லைசன்ஸ் இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை, ஹெல்மெட் இல்லை அப்படின்னா இதெல்லாம் க்ரைம் தான். அப்புறம் பழச்சிட்டு தான் நான் பழகுவேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நான் ஸ்டண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ப்ராப்பரான ஒரு இடத்துல பர்மிஷன் வாங்கி தான் பண்ணுவேனே தவிர பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன், ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தால். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டண்ட் அடிக்கிச்சு இதெல்லாம் ரோட்டில் தான் வைங்களா. ஆனால் பழகிறது வந்து ப்ராப்பராக பழகிறது வந்து அதுக்கான ஒரு இடம். அதேமாதிரி எல்லாமே போட்டிருந்தால் மட்டும்தான் ஸ்டண்ட் அடிக்கணும். மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் இது கிடையாது. நான் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு வச்சிங்களேன். பீச் வர போகுது.
ஆங்கிள் தான் இப்போ 4K வச்சுருக்கேன். உங்களுக்கு ரெசல்யூஷன் மாடி வெட்டுதுங்க. அப்படியே இப்படி போய் ரைட்டில் போய் லெஃப்ட்டில் போகிறேன். பீச்சில் போய் அந்த கடற்கரையில் நான் எப்படி தான் இது பண்ண போகிறேன்னு தெரியல. வீடியோ எடுக்கிற காலே இல்லை. இப்போ சிங்கிளாக வந்திருக்கேன். மற்றவங்களுக்காக சரி யாராவது ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு வருவாங்க. இப்போ நான் சோலோவாக வந்திருக்கேன். நான் ட்ரைபேட் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். ஸோ ட்ரைபேடு கிம்பிள் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ நானே எங்கேயா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நானே ஸ்டண்ட் இது அந்த கடற்கரையில் ஓட்டிட்டு மண்ணிலலாம் ஓட்டிட்டு அலையில் திருப்பி நானே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு போனோம். அதுக்கு தான் இன்றைக்கி பேக்கு வித் எல்லாமே சேர்த்து கொண்டு வந்திருக்கேன். அதனால தான் இங்கே ஆல்ரெடி பசங்களாம் இருக்காங்க, கார்லாம் இருக்குது. எல்லாம் ஒரு இடத்துல இறக்கிடணும்ல. இங்கே கொண்டு போவோமா? திரும்பி இறக்குனா ரிட்டன் ஏற்றுற மாதிரி இடம் பார்க்கணுங்க. சும்மா இறக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? திரும்பி ஏற்றணும்ல. நிறைய பசங்க நிற்காங்களே. ஸோ பசங்க ரீல்ஸு ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்களே. இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னால் போயிட்டு இடம் எதுவும் இல்லைன்னா திருப்பி இந்த இடத்துலையே கட்டாயி உள்ளே போயிடும். இதில் கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் தூரம் உள்ள போய் பார்த்துட்டு ஓகே அப்படின்னா அங்கேயே இறக்கிடுவோம் வண்டியை. இல்லை அப்படின்னா இங்கே கொண்டு வந்து இங்கே இறக்கிடுவோம். நான் இது ஏற்றுறது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலே ஏற்றுறதுக்கு. இதுவும் நல்லா இருக்குது. ஆனால் இது கடற்கரைக்குள்ளே இறக்க முடியாதுல்ல. இங்கே நிறைய பசங்க இருக்கான்ல, சண்டை கிண்டை இழுத்துருவான்லோ. பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பீச்சுக்கு வந்துட்டோங்க. பீச்சை பார்த்து அப்படி வாய் குளருது. அதுவும் இல்லாமல் ஒரு மாதம் நம்ம எங்கேயும் போகல. இங்கேயே இருந்துக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம். லீவ் இல்லாமல் எதுவும் இல்லாமல் வேலையை பார்த்துட்டு இருந்ததுனால ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகிட்டு. ஸோ அதான் பீச்சுக்கு வந்திருக்கேன். ஸோ தெரியுதா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிங்கியை இங்கே வந்து கரகரன்னு இறக்க போகிறேன். இறக்கிட்டு உள்ளே போய் அட்ராசிட்டி பண்ண போகிறேன் அந்த கரையில். அதுவும் சோலாக வந்திருக்கேன். வண்டி எப்படி உள்ள மாட்டிச்சுன்னா எடுப்பேனான்னு கூட எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் உள்ளே வந்து இறக்க தான். கேமரா வேறு ஃபுல் சார்ஜ் போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். இங்கே நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஸோ அதனால் இங்கே இறக்கி நம்ம இன்றைக்கி ஃபன் பண்ண போகிறோம். பிங்கி என்ன நிலமை ஆக போகுதுன்னு தெரில. பார்ப்போம் காய்ஸ். கடைசி உங்களுக்கு பிங்கி என்ன நிலமையாக இருந்ததுன்னா ஷார்ட்ஸாகவும் நம்மளோட யூடியூப் சேனல் வீடியோவும் நான் போடுறேன். ஓகே, வாங்க அட்ராசிட்டி பண்ண போகலாம். இறக்கும் போதே சம்பவமா வண்டி போயிரு.